இப்போ தலைவலிக்குது என்ன தீர்வு அப்படின்னா, பொதுவாகவே நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். கழிவுகளின் தேக்கமே நோய்களின் ஆரம்பம். அப்போ வலி, ஏற்கனவே வலியை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த தலைவலி அப்படின்னா, தலையில் மட்டும் பிரச்சனை இருந்தால் தலைவலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. தலைவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் மட்டும் இல்லை, நிறைய காரணம் இருக்குது. அதனால் தலைவலியை கவனிக்கணும், ஏன் வந்துச்சு அப்படின்னு. இப்போ தலைவலின்னா இப்போ மண்டையில் எங்கேயாவது அடிபட்டிருக்கு, இல்லை தலையில் ஒரு பிரச்சனை, எங்கேயாவது அடிப்பட்ட இடத்துல வலிக்கிறதுங்கிறது வேறு. பொதுவான தலைவலி சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒத்த தலைவலி இருக்குது, அதுக்கு பேர் வச்சுருக்காங்க மைக்ரோன் தலைவலி அப்படின்னு. இந்த ஒத்த தலைவலி இருக்குது, எனக்கு எப்போதுமே தலைவலிக்கும், இல்லை எனக்கு தலைவலி வந்தால் 3 நாள் இருக்கும், எனக்கு ரொம்ப தாங்க முடியலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. முதல்ல இந்த தலைவலி ஏன் வருது, எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சாதான் தலையில் உள்ள பிரச்சனையை சரியாக முடியும். சில பேர் சொல்லுவாங்க, பித்தம் தலைக்கேறிச்சுன்னா தலை சுத்தம் அப்படின்னாங்க. இப்போ பித்தம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது நம்ம உடம்புல இருக்குது. இந்த பித்த நீர் இங்கே இருக்குது. இப்போ இந்த நீர் தான் மேலே போகுது. இப்போ இங்கே பித்தம் அதிகமாகும் போது தலைவலி. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது, வயிற்றில் இருக்குது. நீங்கள் 2-3 நாள் மோஷன் போகலை, தலைவலிக்கு. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது, வயிறில். ஆனால் உங்களுக்கு காமிக்கிறது தலையில். அப்போது பித்தப்பையில் ஒரு கல் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு தலைவலிக்கும். கர்ப்பப்பையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தலைவலிக்கும். மென்சஸ் டைம் தலைவலி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த வயிற்றை சுற்றி அவ்வளோ பிரச்சனையும் உங்களுக்கு எங்கே காமிக்குது, தலையில் தான் காமிக்குது. உங்களோட பிரச்சனை தலையா இல்லை வேற ஒரு உறுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு உறுப்புகள்லேருந்து உள்ள பிரச்சனையும் தலையில் தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிக்குது. அப்போ தலைவலின்னா தலையில் மட்டும் பிரச்சனை இல்லை, உங்கள் உடலுக்குள்ளே உள்ள ஏற்பட்ட சில எனர்ஜி பற்றாக்குறை, ஆற்றலுடைய பற்றாக்குறையினால் உங்களுக்கு அது தலையில் காமிக்கும். இப்போ ஏன் தலைவலி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் முதல்ல கவனித்து, என்ன பிரச்சனை, எதனால் நம்மளுக்கு தலைவலி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். இப்போ கவனிக்கும்போது உங்களுக்கு படிப்படியாக தலைவலி மாறிடும். முதல்ல இப்போ உங்களுக்கு பித்தப்பையில் உள்ள பிரச்சனை, பித்தப்பையில் உள்ள பிரச்சனைக்கு நீங்கள் தலையில் எத்தனை எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டாலும் தலையில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்போ உங்களுக்கு எதை சரி பண்ணணும், பித்தப்பையை தான் சரி பண்ணணும். அப்போ பித்தப்பையில் உள்ள குறைபாடை நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க, உடம்பு தானாகவே சரியாகும். அதுக்கான ஆற்றலை நீங்கள் கொடுக்கணும். சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எந்த சுற்றினாலும் ஒரே பதில் தான், இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறோம். இந்த உடம்பை நீங்கள் வேறு எதை கொண்டு சரி பண்ண முடியுமான்னா முடியாது. இப்போ நீங்கள் தலைவலிக்கு 1000 மருந்து போட்டாலும் சரி, தைலம் தடவினாலும் அந்த நேரத்தில் அது மறையுமே தவிர அந்த பிரச்சனை சரியாயிடுச்சானா ஆகாது. இப்போ உங்களுக்கு மோஷன் ட்ரபுள் இருந்துக்கிட்டே இருக்குது, பித்தப்பையில் கல் இருந்துக்கிட்டே இருக்குது, இதனால் உங்களுக்கு தலைவலிக்குது அப்படின்னா நீங்கள் தலையை சுற்றி தைலம் தடவினாலும் சரி, மாத்திரை போட்டாலும் தலையில் உள்ள பிரச்சனை சரியாயிருமான்னா ஆகாது. அதுக்கு வலி மாத்திரை மட்டும்தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு வலி தெரியாமல் இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா எனக்கு தலைவலி சரியாயிடுச்சுன்னு நினைப்பீங்க. இல்லை, அது நாளாக நாளாக முத்த இன்னும் அதிகமாகுமே தவிர தலைவலி அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு இல்லை தலைவலி சரியாயிருச்சு அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குனாலும் உங்களுக்கு பிரச்சனை தலையில் இல்லையே, உங்களுக்கு வலியை தானே மறக்கடிச்சிருக்கு. நாளடைவில் இந்த பிரச்சனை அப்படியே இதை கவனிக்காமல் இருந்து முத்தி போய் வேற ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா எனக்கு தலைவலி சரியாயிடுச்சு, எனக்கு வேற ஒரு பிரச்சனை புதுசாக வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதுதான் கிடையாது. அந்த பிரச்சனை அங்கேயே இருந்து முத்தி போய் அதுக்கு வர வேண்டிய ஆற்றல் வராமல், அங்கேருந்து வேற ஒரு உறுப்புக்கு போக வேண்டிய ஆற்றல் போகாமல் மற்ற பிரச்சனைகள் உருவாகும். இப்படி தான் நோய்கள் உருவாகும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை இப்படி தான் உருவாகும். அப்போ தலைவலிக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட்டு கிடையாது. அது பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு எதனால் தலைவலி வருது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அப்போது கவனிக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கை முறையை முதல்ல கவனிக்கணும். உங்கள் உடம்புல எது பிரச்சனை அப்படின்னு. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, பசிச்சு சாப்பிடுது. பசிச்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு பாதி வியாதி குறைஞ்சிடும். எப்படி குறையும் அப்படின்னு எல்லாருமே கேளுங்க. பசிச்சு சாப்பிட்டா எனக்கு எல்லா வியாதி சரியாயிருமா, இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் இவ்வளோ இது இருக்கும்போது இது எப்படி சரியாகும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் திரும்பவும் ஒரே பதில் தான் சொல்கிறேன். இந்த உடம்பை எதை கொண்டும் சரி பண்ண முடியுமான்னா முடியாது. நீங்கள் எந்த பொருளை கொடுத்தாலும் அதை இந்த உடம்பு எடுத்துக்கிட்டு இந்த உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க முயற்சி பண்ணி அதில் முயற்சி ஆகி சரியானா உண்டு, சரியாகலைனாலும் ஆகாது. அது இந்த உடம்பு தான் தீர்மானிக்கும். அது நீங்கள் கொடுக்குற மருந்துனால தான் இது சரியாகுமான்னா கிடையவே கிடையாது.
அது உங்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கும். இது சாப்பிட்டதுனால நான் சரியாயிட்டேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொடுக்கும். அது பண்ணுறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், வலி நிவாரணி. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் உடம்புல உள்ள நிரந்தரமாக ஒரு வலி இல்லாமல் ஒரு சூழலை உருவாக்க முடியுமான்னா மாத்திரையால் முடியும். அதைத்தான் அது செய்யுமே தவிர உள்ள பிரச்சனையை சரி பண்ணுமானா சரி பண்ணாது. அப்போ உங்களுக்கு நிரந்தரமாக பிரச்சனை சரியாகணும்னா 1 நாளோ 2 நாளோ நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் உடம்பை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. இந்த உடம்பு கேட்குறத கொடுங்க, உடம்புக்கு சொல்கிறத செய்யுங்க, அவ்வளோதான். இந்த உடம்போடைய வேலை 2 தான். ஒன்று உள்வாங்கும், இன்னொன்று வெளித்தள்ளும். அப்போ உள்வாங்கும் போது வெளித்தள்ளுதல் நடக்காது, வெளித்தள்ளும் போது உள்வாங்குதல் நடக்காது. அப்படின்னா உடம்புல ஒரு கழிவு வெளியேறுதுன்னா நம்ம இன்டேக் எதுவும் எடுக்கக்கூடாது. நம்ம இன்டேக் எடுக்கிறோம்னா உடம்புல கழிவுன்னு ஒன்று வெளியேற்றம் நடக்காது. அப்போ கழிவுகளுடைய தேக்கமே நோய்களுடைய ஆரம்பம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த உடம்புல ஏதோ ஒரு ஆற்றல் குறைபாடுனால தான் ஏதோ ஒன்று தேங்கி அது தலையில் வலியாக வருது. அப்போ நீங்கள் அந்த உள்ள கழிவை வெளியேற்றணும்னா இன்டேக்கை நிப்பாட்டணும், உள்ளே போடுறதை நிப்பாட்டணும். அப்போ உள்ளே போடுறதை எப்படி நிப்பாட்டுவீங்க? உடம்புல பசின்னு ஒரு உணர்வு இருந்தால் நல்லா சாப்பிடுங்க, பசி இல்லையா சாப்பிடாதீங்க, தாகம் எடுக்குதா தண்ணி குடிங்க, இல்லைன்னா குடிக்காதீங்க, உடம்பு ஓய்வு கேட்குதா ஓய்வு கொடுங்க. இப்படி உடம்பை கவனித்து பராமரிச்சுக்கிட்டு வந்தாலே படிப்படியாக உங்களுக்கு அந்த வலிகள் எல்லாம் போயிடும்.